guys, welcome back to my channel. எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நான் நம்புறேன். thumbnailல பார்த்தே நான் வந்துட்டு எங்க கிளம்பிட்டு இருக்கோம்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். எஸ் எங்களோட busy schedule and வந்து work pressure எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் கொடுத்துட்டு எங்களுக்குன்னு ஒரு us time ஆர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடைக்கானல் போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். என்னென்ன பிளேசஸில் ஓப்பன் இருக்குது, எங்கெங்கே வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க, லாக்டவுனில் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக சும்மா ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களை நான் வந்துட்டு காட்டலாம், ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே Just like me, to me it's a good thing. Guys, actually கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2:50 ஆகுது. நாங்கள் ஒரு 2:30க்குலாம் கிளம்பிட்டோம். ரெசார்ட் செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கூகுளில் வந்துட்டு மேப்ஸோட டைம் போட்டு பார்க்கும்போது இட் ஷோட் லைக் ஒரு 9 hours some 30 minutes to 40 minutes காட்டுச்சு. ஸோ வந்துட்டு பார்க்கலாம், கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ போக போக உங்களுக்கு நான் வந்துட்டு உடனுக்குடன் அப்டேட்ஸ் தரேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு செங்கல்பட்டு கிராஸ் பண்ணிட்டோம். வெளிச்சம் நிறைய இல்லாததுனால ஹைவேஸில் வந்துட்டு நிறைய வீடியோ கவர் பண்ண முடியல. இப்போது கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், அதுக்கப்புறம் கவர் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக திண்டிவனம் தான் வந்துட்டு ரீச் பண்ணணும் நம்ம. ஸோ போகலாம். கைஸ், நம்ம விழுப்புரம் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 8 kilometers விழுப்புரம் ரீச் ஆயிடுவோம். ஸோ வந்து சுத்தமாக வெளிச்சம் தெரியல, அதனால தான் வீடியோ வந்துட்டு நிறைய கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஹைவேஸில். லைட்டாக விடிய ஆரம்பிக்குது. ஸோ வெளிச்சம் வருது. இதுக்கு மேலே வந்துட்டு டக்குன்னு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 6 hours and 13 to 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தெரியல, பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு திண்டுக்கல் வந்துட்டோம். மேப்பில் வந்துட்டு இன்னும் 2 hours and 13 minutes காட்டுது. அரௌண்ட் லைக் 95 kilometers காட்டுது. ஸோ நம்ம வந்துட்டு we are heading towards the resort. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ போகலாம். ஷோலே வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட தான் நம்ம ரெசார்ட் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த ஒரு டிராஃபிக்கோ ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஐ திங்க் இந்த ரெசார்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மேபி நம்ம அங்கே கிட்ட போயிட்டு பார்த்தா தான் தெரியும் ரெசார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. 1.8 kilometers நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நம்ம மாதாஜி கூகுள் மாதாஜி சொல்றாங்க. மை காட், ரொம்ப ரிமோட்டா இருக்கு இந்த பிளேஸ். எலிஃபென்ட் என்ன எல்லாமே இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாங்க மட்டும்தான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கோம். ஆக்சுவலி நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு 2 wheelerோ ஒரு ஜீப்போ காரோ எதுவுமே இல்ல. another 4 minutes நம்ம ரீச் ஆயிடுவோம் போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது ஏன்னா நம்மளோட ரெசார்ட் தான் நினைக்கிறேன். பட் அந்த வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாங்களே அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் தி வாட்டர் ஃபால்ஸ். லெஃப்ட் சைடுல அந்த ரிவர். Guys, just 1 kilometer more.
ஹார்ட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆயிடுவோம். ஆனா சுத்தமா முடியலங்க, செம்ம டயர்டா இருக்கு. போய் சாப்பிட்டு நம்ம ரூமை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்துட்டு ரூம்லயே தான் இருக்க போறோம். கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு வெஹிக்கிள் கூட எனக்கு தெரியல. இது தெரியும் நினைக்கிறேன், எலிஃபண்ட் வேலி டேக் ரைட். யா சீரியஸா இந்த இடத்துலயே ஒரு ரெசார்ட் இருக்குன்னும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஐ மீன் மெயின்ல இருந்தே வந்துட்டு இது ரொம்ப உள்ள இருக்கு. இட்ஸ் மோர் லைக் ஒரு மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இன்டீரியர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவே கூட நம்ம லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ரைட், ஐ திங்க் இட் இஸ் சப்போஸ்ட் டு பி திஸ். we have got that under turn right னா இதுதானே. இதோ ஈகோ ஃபார்ம் ஹோட்டல் நேரா போகும் தான் நினைக்கிறேன். You have arrived. ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசெப்ஷன் போல இருக்கு. கைஸ் நம்ம வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 1 o'clock வந்துட்டு செக்இன் டைமு. லன்ச் வந்துட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப பசி, ஸோ பயங்கர டயர்டாகவும் இருக்குது, முடிச்சிட்டோம். நாம் வந்துட்டு எங்கே இருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வேலியில் தான் இருக்கோம். அந்த ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கம்ப்ளீட் வந்துட்டு ஃபாரஸ்ட் பேஸ் தான். பக்கத்துலேயே வந்துட்டு ரிவர் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்றது. கம்ப்ளீட் ரெசார்ட் டூர் அண்ட் ரூம் டூர் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரெசார்ட் கைஸ். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் பேஸ் தான் இது. இங்கே வந்துட்டு நிறைய எலிஃபெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பைசன், பிக்கு, அது இது நிறைய அனிமல்ஸ் வரும் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock இல்லை 8 o'clock மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம வந்து முடிச்சுட்டு சாப்பிட்றது டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரம் ரூமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காலையில் 7 o'clock வரைக்கும் நம்ம ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ரூமுக்கு ஆக்சுவலாக போகிறதுக்கான ஒரு வே தான். இதுவே பார்த்தா நம்மளுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரெக்கிங்க்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு இது வந்து ஈகோ ஃபார்ம்ன்றதுனால இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸே வந்துட்டு அவங்க ஆக்சுவலாக குக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தராங்க. ஸோ வந்து டோட்டலி ஃப்ரெஷ்ஷான ஒரு வெஜிடபிள்ஸ் தான். முன்னாடி வந்துட்டு ஷோலை வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு அதோட ரிவர் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்களுக்கு இந்த ரிவரும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நிஜமாகவே இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது. அதாவது நேச்சரை விரும்புகிறவங்க. ஸோ கைஸ், நேச்சுரலாக நம்ம நேச்சர் கூட வந்துட்டு இருக்கணும், வெளியில் எங்கேயும் போயிட்டு ரொம்ப சுற்றக்கூடாது, இருந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக புக் பண்ணலாம். இங்கே சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட்ஸ் லைக் வேறு லெவல் வியூங்க. சீரியஸாக என்ன ஒரே பயம்னா எந்த டைமில் என்ன வெளில வரும்னு தெரியாது, அவ்வளோதான். இங்கே நிறைய ரூம்ஸ் ஆக்சுவலி இருக்குது. லைக் வந்து ஃபேமிலிலாம் வந்து தங்குறதுக்கு ஒரு ஸ்யூட் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது. ஹனிமூன் வரவங்களுக்கு தனியாக டீலக்ஸ் ஹனிமூன் காட்டேஜ்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லை
எங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரூம் மாதிரி போதும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரூம் இருக்குது. அது வந்து கேரளா ஹவுஸ் டைப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ஹனிமூன் காட்டேஜ் தான். அதுதான் வந்து ரிவர் பக்கத்துலேயே இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம ரிவர் கிட்ட கூட அப்படியே போய் பார்த்துக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ அது. நம்மளுக்கு இந்த ரெசார்ட் மேனேஜர் தான் கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த டீலக்ஸ் ஹனிமூன் காட்டேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணார். சரி ஓகே அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை சூஸ் பண்ணோம். இருக்கிறதுலே வந்துட்டு நம்மளோட ரூம் தான் வந்துட்டு ரொம்ப ஃபார் அவே ஃப்ரம் தி ரிசப்ஷன் அண்ட் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதுக்காகவே நம்மளை வந்துட்டு சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போயிடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி நைட்டு டின்னர் முடிக்க வரும்போது கூட யாராவது ஒருத்தரை வந்துட்டு கூப்பிட்டுக்கோங்க, நாங்கள் வந்து உங்களை அக்கம்பெனி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிட்ரலி ஒரு 5 to 7 minutes ஆகும் நம்ம ரூம்லேருந்து ரிசப்ஷன் போகிறதுக்கே. ஸோ இதுவே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம ரிவர் பார்த்துடலாம் கைஸ். இதுதான் அந்த ரிவர் ஆக்சுவலாக. இங்கே தான் வந்துட்டு எலிஃபண்ட் நைட் ஆனால் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஐ மீன் லாஸ்ட் வீக் கூட வந்து குடிச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனாலே வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு வெளியில் வராதிங்க, உங்கள் ரூம் உடைய லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க, சத்தமும் வரக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்துட்டு நம்ம ரூம்ஸ்லாம் டிவி கூட கிடையாது. ஸோ நைட்டு சத்தமும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் அதுதான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரூம்லேருந்து நம்ம ரிவர் பக்கத்துலேயே. ஸோ வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து அந்த சைட்லேருந்து எலிஃபெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப நேச்சரோடு ஒன்றி வாழுற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ரிவர் வந்துட்டு நம்ம நேச்சுரலாக அப்படியே கீழே தண்ணியிலே க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்வே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹைட்டுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. பார்க்கவே கூட கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அந்த சைடு போய் க்ராஸ் பண்ணிவிட்டு அப்படி வேணால் போய் கீழே ரிவரில் வந்துட்டு உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். பட் ஆனால் அவங்க சொல்லலை. ஸோ நைட் டைமில் நம்ம இதை வந்துட்டு கண்டிப்பாக வெளில வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் விண்டோஸும் சரி, லைட்டும் சரி, ஃபோன் சவுண்டும் சரி, எதுவுமே இருக்கக்கூடாது, சத்தமே வரக்கூடாது, கப்சிப்னு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்மளோட மேனேஜ்மெண்ட், ஐ மீன் ரெசார்ட்டோட மேனேஜ்மெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. அது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் சூட் ரூம் மாதிரி தான். ஸோ நம்ம அது ட்ரீ ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அது வந்து ஆனால் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு டீலக்ஸ் ஹனிமூன் காட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம ரூம் டூர் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த யானை கூட பயம் இல்லை கைஸ், இந்த பைசன் தான் பயமே ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப பயம். ஸோ இதுதான் நம்மளோட ரூமு. நான் சும்மா என்னோடய மன திருப்திக்காக கேட்டேன் ரெசார்ட் மேனேஜர்கிட்ட, லைக் அனிமல்ஸ்லாம் சொல்கிறீங்களே வராதில்ல அப்படின்னு. ஆனால் அவர் வந்துட்டு இல்லைம்மா லாஸ்ட் வீக்கே வந்துட்டு தான் போச்சு, ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பின்னாடி நம்மளுக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கூட வந்து நம்ம நைட் டைமில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த ட்ரீ ஹவுஸ் தெரியுது, ஆனால் அங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரூம் டூர் போகலாம். இது தாங்க ரூமோட என்ட்ரன்ஸு. இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரெசார்ட் ஆக்சுவலாக. 40-50 இயர்ஸாக இருக்கிற ரெசார்ட்டு. ஸோ இது இவ்வளோ தாங்க ரூமே ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஓப்பன் செட்டப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். காலையில் நம்மளுக்கு ஒரு நல்ல சீனரி மாதிரி இருக்கும். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா நைட் இதை நம்ம தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை ஓப்பனே பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான பிரிக்ஸில் தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலிஃபென்ட்ஸ்லாம் வந்துட்டு போக இருக்குது, ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு. இங்கே வந்துட்டு ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. உட்காந்து நம்ம எதாவது காஃபி டீ சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சும்மா ஒரு குட்டி வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா குட்டியாக வந்துட்டு நம்மளுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மாதிரி ஒரு
ட்ரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே வந்துட்டு 1 2 இது பெருசு, ஆனால் இது ஓப்பன் பண்ண முடியல கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழேருந்து ஏறி போகணுன்னா இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரொம்ப எத்தனிக்காக இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வார்ட்ரோப் வச்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அங்கே வந்து இருக்கிறது வந்து அது ரெஸ்ட் ரூமு, அவ்வளோதான். ஸோ ஆன் தி ஹோல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. 2 பேருக்கு இது ஆக்சுவலாக சஃபிஷியன்ட் கைஸ், நம்மளுக்கு வந்து இது போதும். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இன்னுமே கூட கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 40-50 இயர்ஸோட ஹெரிட்டேஜ் ரெசார்ட் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக அது இப்படி தான் இருக்கும் இல்லையா, இப்படி தான் இருந்து ஆகணும். ஸோ வந்து அவங்க ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட்க்கு கொடுக்குறாங்க. லைக் எதுவுமே எந்த அனிமல்ஸுமே ஹார்ம் பண்ணாமல் ரொம்ப வந்துட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுக்காக வந்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில், அதனால இதை நான் வந்து சூஸ் பண்ணேன். மற்றபடி ரொம்ப அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்படி இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசார்ட் வந்துட்டு புக் பண்ணேன். இதுங்க உங்களுக்கு நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுறேன். இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 8 to 9:30 வந்துட்டு ரெடி ஆகிடும் போட்டிருக்காங்க. லஞ்ச் வந்துட்டு 12:30 to 2:30, ஸ்நாக்ஸ் வந்துட்டு 5 to 6, டின்னர் வந்துட்டு 7 to 9. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் டைமிங்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரெசார்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் டு வாட்டர் ஃபால்ஸ், டெக் டு சிங்கிள் ட்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொடைக்கானல் கூட ட்ரெக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு வெஜ் கார்டன், ஆர்கானிக் கார்டனிங் பண்ணுறாங்க, பிளான்டேஷன் பண்ணுறாங்க, காஃபி பிளான்டேஷன், காஃபி ரோஸ்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு குறிப்பிட்ட டைம் இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இது வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நம்மளுக்கு ரூம் சர்வீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. லைக் ஃபுட்டு வந்துட்டு நம்ம ரூம்லேருந்தே ஆர்டர் பண்ணி அங்கேருந்து எடுத்து வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுட்டு ஸ்மெல் நம்ம நல்லா தெரிஞ்சதுன்னா அனிமல்ஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுன்ற டைமில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஃபுல்லாக சுற்றி ஃபாரஸ்ட் தான் கைஸ். நைட்டு போக போக தான் எனக்கு கொஞ்சம் பீதியாக இருக்குது. ஏன்னா நம்ம ரூம் கிட்டே இருக்கிற லைட்டை வந்துட்டு எலிஃபெண்ட் வந்து ஒன்று உடச்சிடுச்சான், அதுக்கு லைட்டு பிடிக்கல அப்படின்னு. இங்கெல்லாமாவது லைட் செட்டிங்ஸ் எதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரூம் கிட்டே இருக்கிற லைட்டை வந்து உடச்சிருச்சான், அதனால் அந்த லைட்டு போட மாட்டுறாங்களாம். 12 o'clock 1:30 2:30க்கெலாம் வந்துட்டு வரும், நீங்கள் வராதிங்க வெளில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னமோ அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. பட் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு ரூம் டூர் பார்த்துட்டோம், அந்த ரிவரை பார்த்துட்டோம். இனிமேல் கூட நான் வந்துட்டு உங்களுக்கு ரெசார்ட்டோட கம்ப்ளீட் டூரும் அதுக்கப்புறம் ட்ரெக்கிங்கும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு Day 2ல் வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரி வந்துட்டு கொடைக்கானலில் வந்துட்டு என்னென்ன பிளேசஸ் ஓப்பனில் இருக்குது, எதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரியலாகவே நம்மளுக்கு வந்துட்டு பீப்புளை அலோவ் பண்ணுறாங்களா, என்னென்ன நம்மக்கிட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஃப்ரம் கொடைக்கானல் டிபார்ட்மெண்ட்லேருந்துன்றதை நம்ம வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெசார்ட் பேர் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு எலிஃபெண்ட் வேலி ரெசார்ட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம கொடைக்கானல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் எடுத்து அதுவே ஒரு 6 kilometers உள்ளே இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம வந்துட்டு தங்குறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு வந்துட்டு நேச்சர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சில பேருக்கு ஜஸ்ட் அந்த சீனரிஸ் அதெல்லாம் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசார்ட் வந்துட்டு 100% வர்த்து. ஸோ இன்றைக்கி Day 1 வந்து இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர்.